Hi friends, welcome to Vaalai kitchen. இன்றைக்கி நம்ம வாழை கிச்சனில் மிகவும் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து பிரெட் மஞ்சூரியன் செய்ததற்காக 8 பிரெட் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து துருவி வச்சுருக்கேன். ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குடமிளகாய் வந்து நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இந்த பிரெட் பால் செய்கிறப்போ நம்ம ஆட் பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம வந்து இதை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் எடுத்து வச்ச எல்லா ப்ரெட்டையுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து மிக்சியில் வந்து சேர்த்துட்டேன். இதை வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ் மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ப்ரெட் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காய் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து நம்ம ப்ரெட் வந்து பால் பிடிச்சி அதுக்கப்புறம் அதை வந்து பொரிச்சு எடுத்து நம்ம எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச எல்லா காயுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ், முட்டைக்கோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து கேரட். நான் 8 பிரெட் எடுத்ததுனால அதுக்கேற்ற மாதிரி வந்து வெஜிடபிள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிறதுனால ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்கு, ஒரு ஸ்டார்டர் அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லாவே வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், அப்புறம் கொஞ்சம் சோம்புத்தூள். சாஸ் வந்து சில்லி சாஸ் வந்து நான் க்ரீன் சில்லி சாஸ் வந்து எடுத்திருந்தேன். நீங்கள் ரெட் சில்லி சாஸ்னாலும் நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம ஃபைனலாக மஞ்சூரியன் செய்கிறப்பவே நம்ம ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணலாம். இதுக்கு வந்து க்ரீன் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். இப்போ சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம சாஸ்லேயே நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை ஸ்கொயர் ஷேப்லேயும் ரவுண்ட் ஷேப்லேயும் எப்படி பிடிக்கிறதுன்னு நான் பிடிச்சி காமிக்கிறேன். நான் எல்லாத்தையுமே பால்ஸாக வந்து மேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு 2 பீஸ் மட்டும் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் விருப்பப்படுற ஷேப்பில் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து ஆயிலில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம வந்து கடாய் வச்சுட்டு கடாய் வந்து சூடானதுக்கு பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையும் பொரிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் வந்து நமக்கு நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கை வந்து நீங்கள் மேலே வச்சு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆனது வந்து நல்லாவே தெரியும். இப்போ நம்ம பால்ஸ் பிடிச்சி வச்சதை ஒவ்வொன்றா வந்து நீங்கள் 1 by 1 வந்து ஆட் பண்ணிக்கிறங்க. நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க, டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் பச்சையாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நான் எல்லா பால்ஸையுமே வந்து 1 by 1 வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிட்ருக்குது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 7 minutes வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி வந்து எடுத்துருங்க. நான் வந்து இப்போ எல்லா பால்ஸையும் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், சூப்பராக நமக்கு வந்து பிரெட் பால்ஸ் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து மஞ்சூரியன் வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க, இப்போ இப்படியே கூட நம்ம சாப்பிடலாம் போல தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம மஞ்சூரியன் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம மஞ்சூரியன் வந்து ரெடி பண்ண போகிறோம். மஞ்சூரியன் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிரேவி வந்து ரெடி பண்ணணும். ஸோ கிரேவிக்காக நான் வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வாட்டர், 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க.
இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அந்த பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து வாட்டர் விட்டுட்டு கட்டி இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் வந்து எதுவுமே லம்ப்ஸ் இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம மஞ்சூரியன் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். மஞ்சூரியனுக்காக நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குடமிளகாயை வந்து அதையும் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பல் பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க நம்ம வந்து மஞ்சூரியன் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு கடாய் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்ச கார்லிக்கையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி வந்து போட்டுட்டு கொஞ்சம் க்ரீன் சில்லி வந்து ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயமும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா வந்து ஃப்ரை அது பொன்னிறமாகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 1 மினிட் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அந்த ஆனியன் வந்து நல்லா வெண்ணெயில் வதங்கினா தான் நமக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 கேரட் வந்து துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து இது கூடயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேரட் போட்டுட்டு நீங்கள் நல்லா வந்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் உங்களை வந்து வீட்டில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ப்ரெட் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சர் எடுத்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வாட்டரையாக நீங்கள் வந்து லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிரேவியாக வந்து வச்சுக்கலாம். நீங்கள் ட்ரையாகவும் நம்ம வந்து இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ட்ரையாகவும் சாப்பிட்லாம். ஆனால் வந்து இந்த மாதிரி பிரெட் மஞ்சூரியன் வந்து நீங்கள் வந்து கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் வந்து நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிளறி விடுங்க. நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணதுனால சீக்கிரமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக வந்து நமக்கு வந்து வந்துடும். பார்த்திங்கனாவே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த அளவு கிரேவி இருக்கிற மாதிரி வந்தால் போதும். இதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்ச வெஜ் பால்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பிரெட் பால்ஸை வந்து 1 பை 1 வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பால்ஸும் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்சம் நல்லா வந்து குக் ஆகட்டும். நம்மளோட பிரெட் மஞ்சூரியன் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நல்லா வந்து திக்காயாச்சு. நல்லா அந்த பேஸ்ட் வந்து திக்காகி நல்லா பால்ஸில் வந்து நல்லா வந்து செட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நம்ம ஒரு டைம் எடுத்து இந்த மாதிரி ஒரு கொழுக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வந்து லைட்டாக ஒரு 1 மினிட் வந்து ஸ்டவ்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து சாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பரான மிகவும் சுவையான குழந்தைங்க விரும்பி கூடிய ஈவினிங் டேஸ்டி ஸ்நாக் ரெடி ஆயாச்சு. வாங்க இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்மளோட பிரெட் மஞ்சூரியன் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் எனக்கு விதவிதமாக வந்துட்டு வீடியோஸ் வந்து போட வைக்கும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இனிய மனம் இனிய சுவைக்கு உங்கள் வாலை கிச்சன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.